இந்த இடத்த நம்ம கூகுள் மேப்ஸில் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். அந்த தீவுக்குள்ள கால் வச்சா அடுத்த நிமிஷம் உங்க உயிர் உங்ககிட்ட இருக்காது. அது ஒரு தடை செய்யப்பட்ட கோட்டை. அந்த கோட்டைய வில்லும் அம்புமா ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு கூட்டம் பாதுகாத்துட்டு இருக்கு. வெளியிருந்து வர்ற எந்த ஒரு உயிரையும் அவங்க உள்ள விடுறதே இல்லை. அப்படி என்னதான் இருக்கு அந்த தீவுல? யாரு அந்த மக்கள்? எதுக்காக வெளியாட்களை இவ்வளவு வெறியோட எதிர்க்கிறாங்க? வாங்க இந்த மர்ம தீவுக்குள்ள என்ன இருக்குன்னு நாமளே போய் பார்ப்போம். நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. இந்திய பெருங்கடல்ல அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தோட ஒரு பகுதியா உலகத்துல இருந்து மொத்தமா துண்டிக்கப்பட்டு ஒரு தீவு இருக்கு. அதோட பேரு தான் வடக்கு சென்டினல் தீவு. கிட்டத்தட்ட 60 சதுர கிலோமீட்டர் அடர்ந்த காடு, சுத்தி ஆபத்தான பவளப்பாறைகள். இதுதான் இந்த தீவோட அடையாளம். ஆனா இந்த தீவோட உண்மையான மர்மம் அதோட இயற்கை கிடையாது, அங்க வாழுற மக்கள் தான். அவங்க தான் சென்டினலைஸ் பழங்குடியினர். நவீன உலகத்தோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாம கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷமா அவங்க ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. விவசாயம்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. வேட்டையாடி கடல்ல கிடைக்கிறத வச்சுதான் அவங்க வாழ்க்கை நடக்குது. அவங்க மொழி, கலாச்சாரம், நம்பிக்கைன்னு எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வெளி உலகுக்கு முழுசா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த தீவுக்கு வெளியே இருக்க நாம எல்லாரும் எதிரிங்க தான். அதனால அந்த தீவை நெருங்குற எதுக்குமே கிடைக்கிற ஒரே பரிசு மரணம் மட்டும்தான். இந்த தீவோட கோர முகத்தை இந்த உலகத்துக்கு காட்டின சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது 2018 நடந்த ஒரு நிகழ்வு. ஜான் ஆலன் சாவ் 27 வயசு அமெரிக்கர், ஒரு கிறித்துவ மத போதகர். எப்படியாவது சென்டினல் மக்களுக்கு மதத்தை போதிச்சு அவங்கள மதமாற்றம் செய்யணும்னு ஒரு தீவிரமான ஆசையோட சட்டவிரோதமா இந்த தீவுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணியிருக்கார். உள்ளூர் மீனவர்களுக்கு காசு கொடுத்து அவங்க உதவியோட தீவை நெருங்கியிருக்கார். முதல் தடவை போகும்போது பழங்குடியின மக்கள் இவர் மேல அம்பு எய்திருக்காங்க. அதுல ஒரு அம்பு அவர் கையில வச்சிருந்த பைபிள்ல பட்டு நின்னுடுச்சு. அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்ச அவர் மறுபடியும் முயற்சி செய்ய முடிவு செஞ்சார். 2வது தடவை அதிர்ஷ்டம் கை கொடுக்கல. நவம்பர் 17ஆம் தேதி ஜான் சாவ அந்த பழங்குடியின மக்கள் அம்புகளால் தாக்கி கொன்னு அவரோட உடலை கடற்கரையிலேயே புதைச்சிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் உலகத்தையே வடக்கு சென்டினல் தீவை திரும்பி பார்க்க வச்சது. இது ஒன்னும் முதல் தடவை இல்ல. 2006ல வழி தவறி கரை ஒதுங்கின 2 இந்திய மீனவர்களை இதே மாதிரி கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம கொன்னுட்டாங்க. அவங்க உடல்களை மீட்கிறதுக்காக போன இந்திய கடலோர காவல் படையோட ஹெலிகாப்டரையும் அம்புகளால தாக்கி விரட்டி அடிச்சாங்க. 1981ல பிரிம்ரோஸ்னு ஒரு சரக்கு கப்பல் பவளப்பாறைகள்ல மோதி இந்த தீவு பக்கத்துல தரத்தட்டி நின்னுடுச்சு. கப்பல்ல இருந்த மாலுமிங்க கடற்கரையில வில் அம்போட சிலர் நிக்கிறத பார்த்திருக்காங்க. கொஞ்ச நாள்ல அந்த பழங்குடியின மக்கள் சின்ன சின்ன படகுகளை செஞ்சுக்கிட்டு கப்பலை தாக்கவே வந்துட்டாங்க. நல்ல வேலையா சரியான நேரத்துல ஹெலிகாப்டர் வந்து மாலுமிங்களை காப்பாத்துருச்சு. 1974ல நேஷனல் ஜியாகிரபிக் டீம் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க அங்க போயிருக்காங்க. அப்போ படக்குழுவோட டைரக்டர் ஒருத்தரோட தொடையில அம்பு பாஞ்சு பெரிய காயம் ஆயிடுச்சு. இப்படி அந்த தீவை யார் நெருங்கினாலும் அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு அம்புகளும் ஈட்டிகளும் தான். ஏன் இந்த மக்கள் இவ்வளோ கோவமா மூர்க்கமா இருக்காங்க? அவங்கள காட்டு மிராண்டிகள்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அவங்களோட இந்த நடத்தைக்கு பின்னாடி வலி நிறைஞ்ச ஒரு வரலாற்று சோகம் இருக்கு. அந்த காயம் ஆரம்பிச்சது 1880கள்ல. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மோரிஸ் வைடல் போர்ட்மேன் ஒரு கடற்படை அதிகாரி அந்தமான் பழங்குடியினரை ஆராய்ச்சி செய்யற நோக்கத்தோட வடக்கு சென்டினல் தீவுக்குள்ள நுழைஞ்சார். வெளியாட்களை பார்த்ததும் சென்டினலிஸ் மக்கள் காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பல நாள் தேடுதலுக்கு அப்புறம் ஒரு வயசான தம்பதியும் 4 குழந்தைகளும் போர்ட்மேன் கிட்ட மாட்டினாங்க. அவங்கள ஆய்வு செய்யறதுக்காக போர்ட் பிளேயருக்கு கடத்திட்டு போனாங்க. ஆனா வெளியுலக சூழலுக்கும் நோய்களுக்கும் பழக்கப்படாத அவங்க உடம்பு அதை ஏத்துக்கல. அவங்க ரொம்ப மோசமா நோய்வாய்ப்பட்டாங்க. அந்த வயசான தம்பதி போர்ட் பிளேயர்லயே இறந்துட்டாங்க. தன் தப்ப உணர்ந்த போர்ட்மேன் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த 4 குழந்தைகளையும் கொஞ்சம் பரிசு பொருட்களோட திரும்பவும் அவங்க தீவிலேயே கொண்டு போய் விட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைகள் மூலமா என்னென்ன புது நோய்கள் அந்த தீவுக்குள்ள பரவி இருக்கும். எத்தனை பேர் அதனால செத்துருப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் அவங்க மனசுல தலைமுறை தலைமுறையா ஆறாத வடுவை உருவாக்கிடுச்சு. வெளியே இருந்து வர்றவங்க ஆபத்தானவங்க, அவங்க நோயையும் சாவையும் மட்டும்தான் கொண்டு வர்றாங்கன்னு ஆழமா நம்ப ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. சாதாரண காய்ச்சலை எதிர்க்கிற சக்தி கூட சென்டினல் மக்களுக்கு இல்லைன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்ம நல்ல எண்ணத்தோட போனாலும் நம்ம கிட்ட இருந்து பரவுற ஒரு சின்ன வைரஸ் அவங்க மொத்த இனத்தையுமே அழிக்கக்கூடும். தங்களை காப்பாத்திக்க அவங்க நடத்துற ஒரு பயம் நிறைந்த போராட்டம்.
அவங்களோட இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில நம்மளை ஆச்சரியப்படுத்துற பல உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. முதலாவது, சென்டினலீஸ் மக்களுக்கு நெருப்பை உருவாக்க தெரியாதுன்னு சொல்லப்படுது. ஆனா மின்னல் மூலமாவோ இல்ல வேற இயற்கை சீற்றத்தாலேயோ உருவாகிற நெருப்பை அணையாம பாதுகாத்து தலைமுறையா பயன்படுத்துறாங்களாம். ரெண்டாவது, 2004ல் இந்திய பெருங்கடல்ல சுனாமி வந்தப்போ அந்தமான் தீவுகள் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா சென்டினல் மக்கள் கடலோட மாற்றத்தை முன்கூட்டியே கணிச்சு தீவோட உயரமான இடங்களுக்கு போய் தங்களை காப்பாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. சுனாமிக்கு அப்புறம் இந்திய கடற்படை ஹெலிகாப்டர்ல இருந்து பார்த்தப்போ அவங்க பாதுகாப்பா இருந்தது தெரிஞ்சது. ஆனா அப்பவும் அந்த ஹெலிகாப்டரை நோக்கியும் அவங்க அம்புகளை எய்ய தவறல. அவங்க எப்போதுமே இப்படிதான் மூர்க்கமா இருந்தாங்களான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். சரித்திரத்துல ஒரே ஒரு முறை அவங்க வெளியாட்கள் கிட்ட நட்பா பழகியிருக்காங்க. 1991ல் இந்திய மானுடவியல் ஆய்வாளர் DN பண்டிட் தலைமையிலான குழு பல தடவை முயற்சி செஞ்சு அவங்களுக்கு பரிசா தேங்காய்களை கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு மட்டும் சென்டினலீஸ் மக்கள் ஆயுதம் இல்லாம கடலுக்குள்ள இறங்கி வந்து அவங்க கொடுத்த தேங்காய்களை அமைதியா வாங்கிட்டு போனாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமா பார்க்கப்படுது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த சில விரும்பத்தகாத சம்பவங்களால அந்த நட்பு தொடரல. இத்தனை நடந்த பிறகும் இந்திய அரசாங்கம் இந்த மக்கள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மாறா அவங்கள பாதுகாக்க தான் செய்யுது. 1956 பழங்குடியினர் பாதுகாப்பு சட்டத்தின்படி வடக்கு சென்டினல் தீவு ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. அந்த தீவை சுத்தி 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாரும் உள்ள போறது சட்டப்படி குற்றம். இந்த சட்டம் பழங்குடியினரை நம்ம கிட்ட இருந்து மட்டும் இல்ல, நம்மள அவங்க கிட்ட இருந்தும் காப்பாத்ததான். இந்திய அரசு தொடர்பு கொள்ள வேண்டாம், ஹேண்ட்ஸ் ஆஃப் பாலிசி கொள்கையை ரொம்ப உறுதியா கடைபிடிக்குது. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுறது தப்புங்கிறது தான் அரசாங்கத்தோட நிலைப்பாடு. இன்னைக்கு நாம டிஜிட்டல் உலகத்துல வாழ்றோம். ஆனா இதே பூமியில நம்ம காலத்துல ஒரு இனம் வெளியுலகம்னே ஒண்ணு இருக்கிறத தெரியாம அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பணம், மதம், அரசியல், நாடுன்னு எந்த கோட்பாடும் தெரியாது. அவங்க உலகம் அந்த 60 சதுர கிலோமீட்டர் தீவு மட்டும்தான். அவங்கள நம்ம நாகரிக உலகத்தோட இணைக்கிறது சரியா, இல்ல இயற்கையோட இயற்கையா வாழ்ற அவங்கள அவங்க விருப்பப்படியே தனிமையில விட்டுடுறது சரியா? இந்த கேள்விக்கு அவ்வளவு சுலபமா பதில் சொல்லிட முடியாது. சென்டினலீஸ் பழங்குடியினரோட வாழ்க்கை முறை, இந்திய அரசோட கொள்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள அப்படியே விட்டுடணுமா, இல்ல அவங்க கூட தொடர்பு ஏற்படுத்த முயற்சி பண்ணணுமா? உங்க கருத்து எதுவா இருந்தாலும் அதை நாகரிகமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல மர்மமான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.